ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கரி சமையல். இன்றைக்கி டேஸ்டியான ஒரு அவல் உப்புமா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப்பு அவல் எடுத்துக்கலாம். கெட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். இது நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கியிருக்கேன். 1/2 kg பேக்கெட்டு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பிபி ராயல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிராண்டில் போடுறாங்க. கெட்டி அவல், தட்டு அவல், இந்த மாதிரி 2 அவல் இருக்குது. இதுக்கு நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இது ஊறினதுக்கப்புறம் நல்லா மேலே வரைக்கும் ரைஸ் ஆயிரும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட விட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நல்லா மேலே வரைக்கும் வந்துடும், ஃப்ளஃபியாக வந்துடும். தண்ணியை ஃபுல்லாக இழுத்துக்கும். அது பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்களா, தண்ணியே தெரியல பாருங்கள். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம தாளிக்கக்கூடியதெல்லாம் தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதை சேர்க்க போகிறோம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கடாய் நான் ஒண்டர் ஷெஃப்பில் வாங்கினேன். மும்பையில் ஆர்சிட்டி மால் அப்படின்ட்டு இருக்குது. அங்கே இந்த கடாய் கிடைக்கிது. ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. முட்டை, உருளைக்கிழங்கு எது செஞ்சாலும் ஒட்டாமல் நல்லா வருது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துட்டு பொரிஞ்சிடும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 4. அப்புறம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு செய்யுங்க. வெங்காயம் 1 2 நீங்கள் சேர்த்துங்க. வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் பிழிஞ்சு வச்சுருக்கீங்களே அவல் இதில் சேர்த்து நல்லா கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும் ஈவனாக. கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருங்க. உப்பு கொஞ்சம் கூட இழுக்கும் இது, அதனால் கடைசியாக ஒரு தடவை உப்பு சேர்த்து ஆகணும். வெங்காயத்துலேயும் ஸ்டார்டிங்கில் சேர்க்குற உப்பு வெங்காயத்துக்கு ஃபுல்லாக இழுத்துக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் க்ரன்ச்சியாக இருக்கும், சால்ட்டடாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தி கூட. நல்லா அயன் இருக்குது இதில். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ டின்னருக்கோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.